வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன செஞ்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோஸில் வரேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு தெரியும். இப்போ காலையிலே பசங்களை ஸ்கூல் அனுப்புறதுக்கு மதியத்துக்கு லஞ்சு செஞ்சிட்ருக்கேன். என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, தயிர் சாதமும் புடலங்காய் பொரியலும் செஞ்சு கொடுத்துடலான்னு இப்போ தயிர் தனியாக ஊற்றி வச்சுட்டேன். அதுக்கு தேவையான அளவு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பேரைக்கு கொஞ்சமாக தயிர் நான் தலைமாரில் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புடலங்காயும் கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சாதமும் வெந்துட்டுருக்கு. இப்போ நான் ஒரு வானலை வச்சுட்டேன். புடலங்காவை தாளித்து விட்டுறலாம், அதுக்கப்புறம் தயிரை தாளித்து விட்டுறலான்னு. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி டீ போட்டு வச்சுருந்தேன். இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே நம்ம ஒரு பக்கம் டீயும் குடிச்சிடலான்னு இப்போ புடலங்காவை நான் கூட்டி வச்சுட்டேன். இது சிம்பிளாக தான் செய்கிறேன். வெறும் வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு, எண்ணெய், மிளகாய்த்தூள், உப்பு இதை வச்சு தான் இந்த புடலங்காய் பொரியலை செஞ்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு சைடில் ஒரு தயிரையும் பார்த்திங்கன்னா தாளித்து விட்டுட்டேன். வடித்த சாதத்தையும் இப்போ ஸ்லிம்மில் வச்சு விட்டுருக்கேன். இதுக்கப்புறம் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதத்தை கிளறி மதியத்துக்கு லஞ்சு கொடுத்து விட வேண்டியதான். நான் எப்போயுமே சாதத்தை வந்து ஸ்லிம்மில் வச்சு விட்ருவோம். அதில் அடியில் இருக்கிற தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா இழுத்துக்குச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஈவினிங் வரைக்கும் சாதம் அப்படியே வீணாக போகாமல் இருக்கும். இப்போ பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் தொட்டுக்கையும் ஒரு கப்பில் வந்து தயிர் சாதமும் எடுத்து வச்சுட்டேன். தம்பி பார்த்தீங்கன்னா அவனுக்கு புடலங்காய் பிடிக்காதுன்னு சொல்லிட்டான். அதனால் அவனுக்கு வத்த வறுத்து வச்சிடலாம். ஒரு கப்பில் இப்போ தயிர் வச்சு நான் மூடி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் அவனுக்கு வத்த வறுத்து வைக்கணும். பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நைட்டில் வந்து ஏதோ ஒரு பூச்சி வந்து அவளை கடிச்சு போயிருக்கு. அதனால் பாருங்கள், அவளோட கன்னம், கழுத்து சைடு, கை சைடுலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வீங்கி போயிருக்கு. என்ன பூச்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை மரத்தில் இருக்கும் பாருங்கள், சொனப்பூச்சின்னு சொல்லுவோம். அந்த சொனப்பூச்சி நைட்டு தூங்கும்போது பாப்பாவை வந்து கடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம வீட்டு சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா 4-5 முருங்கை மரம் தான் இருக்குது. நிறைய விலாகில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இப்போ பாப்பாவுக்கு வந்து கடிச்சு வச்சுருக்கு. அவளும் காலையிலேருந்து எனக்கு வலிக்குதுமான்னு சொல்லிகிட்டு இருக்கா, கை கழுத்துலாம். அது எப்படி வந்து வருதுன்னே தெரியல. மரத்துக்கிட்ட போய் பார்க்கும்போது ஒன்றும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. இங்கே ஒரு முருங்கை மரம் இருக்குது பாருங்கள், பின்னாடி 2 மரம் இருக்குது பாருங்கள், வீட்டுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது. மொத்தம் நம்ம வீட்டை சுற்றி 4 முருங்கை மரம் இருக்குது. இந்த பூச்சி கடினால் பாப்பாவுக்கு வந்து வலி ஓவராக இருக்குது. சரி இருமா, அட்ஜஸ்ட் பண்ணிடு, வலி நின்றுடும். தேங்காய் எண்ணெய்லாம் தடவி விட்டுருக்கேன். சரி ஸ்கூல் கிளம்பு, போக போக சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பேக்கெலாம் கிழிஞ்சு போயிருக்குமா, இது எனக்கு தைச்சிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா. ஏம்மா 9 நாள் லீவ் விட்டுருந்தாங்க, அப்போல்லாம் சொல்லலை, இன்றைக்கி ஸ்கூல் போகும்போது சொல்கிறியாம்மா, நான் என்னம்மா பண்ண முடியும்னு கேட்டிருந்தேன். இதுக்கப்புறம் எப்போம்மா லீவ் வரும், அப்போ சொல்ல, நான் போயிட்டு தைச்சிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லாமல் எனக்கு புது பேக் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறா. ஏம்மா இருக்க போகிறது இன்னும் ஒரு 4 மாதம் 5 மாதம் தான், அதுக்கு இன்னொரு புது பேக்கை நான் அடுத்த வருஷமே வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, நீங்கள் இதையாச்சும் தைச்சிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு பாப்பா சொல்லிட்டு இருந்தா. சரிம்மா நீ லஞ்ச் பேக்லாம் எடுத்து வச்சுட்டு ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு, தண்ணி எல்லாத்தையுமே அவளுடைய லஞ்ச் பேக்கில் எடுத்து வச்சுட்ருக்கா. இன்னொன்று என்ன எடுத்து வைக்க மறந்துட்டான்னு பார்த்தீங்கன்னா, லஞ்ச் டவல் எடுத்து வைக்க மறந்துட்டா. சரி சீக்கிரம் போயிட்டு லஞ்ச் டவல் எடுத்துகிட்டு வாமா, உனக்கு எடுத்துகிட்டு வா, தம்பிக்கும் எடுத்துகிட்டு வான்னு சொல்லியிருந்தேன். இவளுடைய லஞ்ச் டவல் பார்த்தீங்கன்னா, இவளுக்கு சாப்பாட்டுக்கு லஞ்ச் டவலு, அப்புறம் ஃபேஸ் துடைக்கிறதுக்கு தனியாக ஒரு கர்ச்சிப்பு. ஒரு நாளைக்கு நம்ம பசங்களுக்கு 4 கர்ச்சிப்பு யூஸ் பண்ணுறாங்க ஸ்கூல் போகிறதுக்கு. சரின்ட்டு இப்போது பையனும் பார்த்தீங்கன்னா அவனும் கிளம்பிட்டான். பாப்பாவும் இப்போ வந்து கர்ச்சிப்லாம் மடித்து வைக்கிறான். இப்போ பாப்பா கிட்ட என்ன ஒரு கஷ்டம்னா, அந்த பூச்சி காலையிலே கடிச்சு கை காலையில் ரொம்ப பெருசாக வீங்கிருந்தது. இப்போ ஓரளவு வீக்கெல்லாம் வடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து லஞ்ச் பேக் வந்து எடுத்து வச்சுட்டா. இதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து தலசி விடணும். சாப்பிட்டுட்டா, சாப்பாடு வந்து இதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டா. சரி வாமா தலை சீவி விட்டுறேன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து அவளை தலை சீவரத்துக்கு கூட்டிகிட்டு வரேன். இவளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் பாப்பாவுக்கு தலை சீவரத்துக்கு தெரியலை, எப்போ கற்றுக்க போகிறான்னு தெரியல. சரி வாமா சீக்கிரம் நான் தலை சீவி விட்டுட்டு அடுத்த ஒர்க்கை நான் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு இப்போ தலை சீவ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இவளுக்கு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து வாக்கு எடுத்து தான் நான் சீவுவேன். இப்போ ஒரு சைடு வந்து இப்போ சீவி வந்து விட்டுட்டேன். இப்போ அடுத்த சைடு இப்போ சீவிட்டுருக்கேன். இந்த தலை சீவுறதுக்கு எனக்கு 1/4 மணி நேரம் டைம் எடுத்துக்குது. இப்போ ஃபைனலாக பாருங்கள், 2 தலை சீவி ரிப்பனை கட்டியாச்சு. இப்போ தர்ஷனும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகிறதுக்கு அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். பாப்பா முன்னாடியே சாப்பிட்டுட்டான். எப்பயுமே பாப்பா பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு வந்துட்டு தான் கடைசியாக தான் தலை சீவுவான். இப்போ தம்பி பர்ஃபெக்டாக கிளம்பிட்டு தான் அவன் சாப்பிடுவான். இப்போ அவனும் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து போக வேண்டியதான் வேணும் வந்ததும். இப்போ பாப்பாவுக்கு தலை சீவிட்டதுக்கப்புறம் அவள் போயிட்டு இப்போ டை கட்டி விடணும். அதுக்கப்புறம் பவுடர் அடித்து பொட்டு வைக்கணும். நம்ம பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகிற மார்னிங் ரொட்டீன் நிறைய வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கேன். எப்படி காலையிலே எழுந்து ஸ்கூல் போகிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தர்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நின்றுக்கிட்டு சாப்பிட்டா, இப்போ உட்காந்து டீசெண்டாக சாப்பிட்றான். இவனுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் சாப்பிட தெரியாது. அப்படியே ஓரளவு வந்து பிக்கப் ஆகிட்டுருக்கான். ஸ்பூன் கொடுத்தா அதெல்லாம் சாப்பிட்றான். வீட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி தான் நிறையா இருக்குது. இப்போ பாப்பாவை கடித்த பூச்சியும் பார்த்தீங்கன்னா இந்த சொன பூச்சி தான்.
அதுக்கப்புறம் சரின்ட்டு இப்போ உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக இப்போ நாங்கள் வந்து ஃபோட்டோவாக எடுத்திருக்கேன். வீட்டில் வந்து தூங்கும் போதே பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திருக்கும் போது 4-5 பூச்சி ரூமு, ஹாலு, கிச்சனு எங்கே பார்த்தாலும் நிறைய பூச்சி மேலே இருந்து விட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரின்ட்டு இதை கூட்டி வெளியில் போட்டுடலாம் அப்படின்ட்டு இப்போ நான் அதை கூட்டி வெளியில் போட்டதுக்கப்புறம் வெளியில் ஒரு பூச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பூச்சி தான் பாப்பாவை கடிச்சிருக்கு. ஃபைனலாக இப்போது அதையும் தூக்கி வெளியில் போட்டாச்சு. இப்போ பாப்பாவும் தம்பியும் ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. சரி நான் வீடெல்லாம் கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் வந்து வேனுக்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். வீடை கூட்டும்போது பாருங்கள் எத்தனை சுனப்பூச்சி கிடக்குன்னு. 1 2 3 பூச்சி போல் இங்கே கிடக்குது. சரின்ட்டு அதையும் வாரி வெளியில் கொட்டிட்டேன். சரி இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணி நம்ம வந்து வீட்டில் பூச்சி வராத வழி பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவோடு தான் இருந்தேன். தர்ஷனும் கிளம்பி பேகை மாட்டிட்டு ரோட்டுக்கு வந்துட்டேன். இதுக்கப்புறம் வேன் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இப்போ போர்வெல் ஒன்று போட்டிருக்காங்க. ஆல்ரெடி பக்கத்தில் ஒரு போர் போட்டு தண்ணி குடிச்சிட்டு தான் இருக்கும் அதில் பிடிச்சி. இப்போ இன்னொரு போர்வெல் போட்டுட்ருக்குறாங்க. நமக்கு வந்து ஈஸியாக இருக்க போகுது. இதுக்கப்புறம் 2 சைடில் 2 பைப் போடுறாங்க. தண்ணி பஞ்சம் இதுக்கப்புறம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ 2 பேருமே ஸ்கூல் கிளம்பி இப்போ பேக்கெலாம் மாட்டிட்டு ரோட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் இவங்களை வேன் அனுப்பி விட்டுட்டு நம்மளுடைய ஒர்க் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடும். வேன் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் 8:30 தான் வரும். இவங்க முன்னாடியே வந்து நான் எப்பயுமே முன்னாடியே பசங்களை வந்து கிளப்பி ரெடியாக வச்சுருவேன், சாப்பிடவும் வச்சுருவேன். இப்போ நான் வீட்டுக்கு முன்னாடி ஒரு முருங்கை மரம் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது இந்த முருங்கை மரம் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சுனப்பூச்சி நிறைய இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் முருங்கை மரத்துக்கிட்ட போய் பார்க்கல. சரி பசங்களை ஸ்கூலில் அனுப்பிட்டு நம்ம வந்து அதை என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பாப்பா வேறு எனக்கு இங்கே வலிக்குதுமான்னு சொல்லிகிட்டே இருக்கிறா. இவள் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கும்போது அந்த பூச்சி மேலேயே இவள் வந்து பிறண்டிருப்பா போல். அதனால் வந்து கை, கழுத்து, கன்னம் ஒரு பூச்சி மட்டும் எல்லா இடத்தும் கடிக்க முடியாது. இவள் அந்த பூச்சி மேலே அந்த பூச்சி இருக்கிறது தெரியாமல் தூங்கியிருப்பா. அதனால் அந்த பூச்சி வந்து இவன் மேலே வந்து கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. அந்த சுனப்பூச்சி எப்படி கடிக்கும் என்னென்ன எனக்கு அதோட டீட்டெயிலாம் தெரியாது. சுனப்பூச்சியை பார்த்தாலே நமக்கு கண்டிப்பாக மேலே அரிக்க ஸ்டார்ட் ஆகும். இப்போ என் வீட்டை ஃபுல்லாக வெறும் சுனப்பூச்சியாக இருக்கிறது ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. அதை எப்படியாவது அப்ரூவல் பண்ணி ஆகணுன்னு தான் இப்போ மைண்டில் இருக்குது. பசங்களை ஸ்கூல் அனுப்பிட்டு என்னோடய ஹஸ்பண்டையும் வேலைக்கு அனுப்பிட்டு நான் வந்து அந்த சுனப்பூச்சியை அழிக்கிறது தான் இன்றைக்கி என்னோடய முதல் வேலையாக இப்போ மைண்டில் வச்சுருக்கேன். நம்ம வீட்டுக்கு முன்னாடி பாருங்கள் நிறைய மரம் செடியெல்லாம் வளர்த்து வச்சுருக்கிறேன். இதுக்கப்புறம் நான் புது வீட்டுக்கு போனாலும் முருங்கை மரத்தை மட்டும் நான் வளர்க்கவே மாட்டேன். இங்கே கடிப்பட்ட வரைக்கும் போதும். வீட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸில் கீழே ரூமில் தூங்கும்போது எல்லா இடத்துலையும் கிச்சனில் சுனப்பூச்சி பொறுக்கி நான் வெளியில் போடுறதா இருக்குது. அது வராமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் இருக்குங்களா டிப்ஸு நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரின்ட்டு இப்போ வேணும் வந்துடுச்சு. பசங்களை வந்து இப்போ வேன் ஏற்றி விட்றதுக்கு இப்போ ரெடியாக நிற்கிறோம் ரோட்டில். வேணும் இப்போ கிட்ட வந்துடுச்சு. அவங்களும் வேன் ஏற்றி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டை கொண்டு போயிட்டு மெயின் ரோட்டில் விட்டுட்டு வந்துடலான்ட்டு இப்போ படலை சாத்திட்டு இருக்கேன். அவங்களுக்கு டியூட்டிக்கு டைம் ஆகிடுச்சு. இப்போ பாப்பா தம்பியும் வேன் ஏற்றி விட்டதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டை கொண்டு போயிட்டு மெயின் ரோட்டில் விட்ருவோம். அவங்க மெயின் ரோட்லேருந்து பஸ் பிடிச்சி டியூட்டி கிளம்பிடுவாங்க. இப்போ எங்கள் ஊர் வழியாக தான் நான் மெயின் ரோடுக்கு போயிட்டுருக்கேன். நிறைய விலாகில் காமிச்சிருப்பேன் எங்களுடைய ஊரோடைய வியூவு, மெயின் ரோடுக்கு எப்படி போகிறேன், எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஊருக்குள்ளே வர்ற பஸ்ஸு இவங்க வேலைக்கு போகிற டைமில் கிடையாது. அதனால் இவங்களை நான் மெயின் ரோட்டில் விட்டால் தான் இவங்க வந்து பஸ் ஏறி போய் ஒர்க் பண்ண முடியும். நம்ம ஊரோட மெயின் ரோடுக்கு போகிற வழியை பாருங்கள். 2 சைடும் பார்த்திங்கன்னா வயல் தான். எல்லாமே நடுவு நடுற சீசன் தான். இப்போ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நடுவு நடுறது, நாற்றடிக்கிறது, மிஷின் நடுவு, கை நடுவு அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போது இந்த சைட்லாம் பாருங்கள் மிஷின் நடுவு போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம அம்மா வீட்டில் என்ன நடுவு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கை நடுவு நட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஷின் நடுவு. மிஷின் நடுவு ஏன் போடுறாங்கன்னா கொஞ்சம் ஆட்களுக்கு சாப்பாடு ஆக்கிற வேலை மிச்சங்கிறதுனால எல்லாரும் மிஷின் நடுவுக்கு போயிடுறாங்க. இப்போ என்னோடய ஹஸ்பண்டையும் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்து இப்போ ரோட்டில் விட்டுட்டு ரிட்டர்ன் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் என்ன ஒர்க் பாருங்கள். அம்மா கிட்ட கால் பண்ணி சொல்லி பாப்பாவை சுனப்பூச்சி கடிச்சிருச்சு, வீட்டை சுற்றிலே இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டியாக ஆகணும், நீங்கள் உடனே வாங்கன்னு சொல்லி அம்மாவை போயிட்டு கூட்டிகிட்டு வந்து சீட்டி மேலே வந்து கிளையாக எல்லாமே வளர்ந்து சீட்டி மேலே போயிட்டு அப்படியே படுத்துருக்கு பாருங்கள் செடி எல்லாமே. அப்போ இந்த மரத்து வழியாக வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு மோஸ்ட்லி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் அம்மா கிட்ட நான் என்ன சொல்லியிருந்தேன்னா எனக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து வெட்டி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா 4-5 கிளை வெட்டி விட்டுட்டாங்க. மேலே வந்து சீட்டி மேலே மாட்டிக்கிச்சு. சரின்ட்டு நான் சீட்டி மேலே வந்து பின்னாடி தென்னை மரத்து வழியாக நான் மேலே ஏறி சீட்டி மேலே வந்து ஒரு கிளையாக எடுத்து நான் இப்போ கீழே தள்ளிகிட்ருக்கேன். தள்ளினதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். சீட்டி மேலே அந்த தழைகள் எல்லாமே அழுவி போய்
அப்படி கொச்ச கொச்சன்னு கிடக்கு. இப்படி இருக்கும்போது இதுலேருந்து வினோதமான பூச்சிலாம் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சீட்டி தான் நம்ம போட்டிருக்கோம். அந்த கேப் வழியாக புழு, பூரான், பாம்பு எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம மெத்த வீடாக இருந்ததுன்னா வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு ஒரே வாய்ப்பு ஒன்று வாசப்படியாக இருக்கும், இல்லை ஜன்னலாக இருக்கும். நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் ஜன்னல் கிடையாது, சுற்றிலும் சீட்டி வழியாக தான் உள்ளார வரும். இப்போ ஃபைனலாக எல்லா குச்சியும் கீழே தள்ளிட்டு இது ஃபுல்லாக நான் கூட்டி விட்டுட்டு கீழே இறங்குறமான்னு அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா சரி நீ கூட்டி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நான் கீழே இருக்கிற குச்சியெல்லாம் எடுத்து நான் ஓரமாக வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களும் கீழே வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நான் சீட்டி மேலே ஏறி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் எப்படா கூட்டிகிட்டு நான் கீழே இறங்க போகிறேன்னு நினச்சிக்கிட்டே எல்லாத்தையும் கூட்டிகிட்டே இருந்தேன். இருந்தாலும் இந்த பூச்சி உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு எவ்வளோ குப்பை பாருங்கள். இந்த குப்பையில் அப்புறம் பூச்சிலாம் வந்து குடியிருக்காமல் என்ன பண்ணோம், நானும் வந்து கண்டுக்கவே இல்லை. சரி வீடு நல்லா தானே இருக்குது, நல்லா மரத்தெல்லாம் வளர்த்து வச்சுருக்கோம், நல்லா சீட்டி போட்ட வீட்டுக்கு நல்லா காற்று அடிக்குதுன்னு நானும் அசல்ட்டாக இருந்துட்டேன். பட் அதுவே நமக்கு வந்து வினையாக வந்துருச்சு. காலையிலே நான் வீடியோவில் காமிச்சிருந்தேன் பாப்பா கையெல்லாம் எப்படி கடிச்சு வச்சுருந்ததுன்னு. சரின்ட்டு இப்போ நான் கூட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு குச்சியை மேலே வச்சுக்கிட்டேன். குச்சி வச்சுட்டு ரொம்ப வெயிட்டாக இருக்கிற தழையெல்லாம் குச்சியால் கீழே தள்ளிட்டு தொடப்பத்தை வச்சு கூட்டிடலான்ட்டு இப்போ நான் வந்து அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு இப்போ நான் இங்கே வந்துட்டேன் லாஸ்ட்டுக்கு. இப்போ அந்த மரம் இருந்த இடத்த பாருங்கள், எவ்வளோ தழை அழுவி போய் அந்த இடம் கிடக்குன்னு. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சுற்றிலையும் ரவுண்டிங் எல்லாமே கூட்டிட்டேன். இப்போ அந்த மரம் இருந்த இடத்துல மட்டும்தான் தழை இருக்குது. அதை இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் குச்சி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே தள்ள போகிறேன். வீட்டுக்கு சீட்டி மேலே வந்துட்டு இருந்த முருங்கை மரம், தென்னை மரம் எல்லாத்தையும் ஓரளவு நான் கழித்து கீழே தூக்கி போட்டுட்டேன் வெட்டி. அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் நான் வெட்டினேன். இது போல் சீட்டி மேலே இருக்கிற கிளைகள்லாம் நான் வெட்ட போகிறேன். கீழே இருந்து பூச்சி போட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா பூச்சி, பாம்பு எல்லாமே அந்த கிளைகள் வழியாகவே நம்ம சீட்டி மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் எல்லாத்தையுமே மேலே இருந்ததெல்லாம் நான் வெட்டிட்டேன், கீழே இருந்ததெல்லாம் அம்மா வெட்டிட்டாங்க. வெட்டினதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், குச்சியெல்லாம் கீழே தள்ளினதுக்கப்புறம் அந்த அழுவி போன தழெல்லாம் நம்ம வீட்டுக்கு வாசலுக்கு மேலேயே இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பூச்சி, பூரான், பாம்பு எல்லாம் நம்ம வீட்டில் வந்து குடியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இப்போ நான் இன்றைக்கி இந்த களத்தில் இறங்கி இதை எப்படியாவது க்ளீன் பண்ணி நம்ம வந்து சேஃப்டியாக இருக்கிறது ரொம்ப சேஃப்னு தான் இப்போ நான் வந்து வேலை செஞ்சிட்ருக்கேன். ஃபைனலாக இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கீழே தள்ளியாச்சு. கீழே தள்ளினதுக்கப்புறம் அந்த குச்சியெல்லாம் எடுத்து போடணும். அம்மா பார்த்தீங்கன்னா சைடில் வந்து எல்லா குச்சியெல்லாம் வெட்டிகிட்டு இருக்கிறாங்க, க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நான் இப்போ சீட்டி மேலே நம்ம வீட்டுக்கு முன்னாடி சைடு இருக்கிறத எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். ஃபைனலாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்கப்புறம் இந்த அழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை பெய்ய அந்த மழை தண்ணியில் சீட்டி வந்து க்ளீன் ஆகிடும். இப்போ ஓரளவு ஃபைனலாக முடிச்சுட்டு நானும் மேலே ஒசரத்துக்கு ஏறிட்டேன். பேக் சைடில் அவ்வளோவா டஸ்ட்டு கிடையாது, முன்னாடி மட்டும்தான் அவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு. இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் இறங்கி வந்ததுனால கொஞ்சம் பெண்டாக இருக்குது. இது ரொம்ப நாளாகவே பெண்டாகி தான் இருக்குது. இந்த சீட்டி கொஞ்சம் அழுத்திட்டு இருக்கிறதுனால இங்கேருந்து மழை பெய்கிற தண்ணி எல்லாமே பெட்ரூம்குள்ளே தண்ணி உள்ளே வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரில. அந்த சைட்லாம் பாருங்கள் சீட்டி அழகாக அடிக்கிருக்கு. இந்த சைடு கேப் இருக்கிறதுனால மழை தண்ணி ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த சைட்லேருந்து இப்போ வந்து பின்னாடி வந்திருக்கிறேன். நம்ம தண்ணி டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, வீட்டுக்கு பின்னாடி சைடு வந்திருக்கேன். இந்த வழியாக தான் நான் மரத்தில் ஏறி வந்தேன். வீட்டு மேலே அந்த தென்னை மரத்து வழியாக ஏறி வந்தேன். ஏறி வந்ததுக்கப்புறம் அம்மா முன்னாடிலாம் க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே வந்து காமிக்கிறாங்க, இந்த 2 மரத்தில் தாம்மா இம்மா பூச்சி இருக்குது, அங்கே முன்னாடிலாம் பூச்சியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டே இதை பார்க்காம விட்டுட்டோன்னு. ஃபைனலாக இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் அம்மா என்ன செஞ்சாங்கன்னா சுடு தண்ணி வச்சு எடுத்துகிட்டு வா, ஊற்றி விட்றலாம், அதுக்கப்புறம் சோப்பை கரைச்சி நம்ம ஊற்றினோம்னா அதில் இறந்து போயிடும் அந்த பூச்சிலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஒரு பூச்சியும் ஒரு சுண்டி வரல் பெருசாக வளர்ந்து போயிருக்கு. இது எல்லாமே வீட்டுக்குள்ளே வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு நாளைக்கு 15 சொனப்பூச்சியை நான் வந்து தூக்கி நான் வெளியில் போட்டுட்ருக்கேன். அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக எனக்கு வந்து சூப்பராக அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அம்மாவை கொண்டு போயிட்டு வீட்டில் விட்டுட்டு நான் வந்துட்டு இப்போ முன்னாடி வெட்டினதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா அழகாக கொஞ்சம் நீட்டாக இருக்குது. மரம் இருக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு, தழலாம் இருக்கும்போது. இருந்தாலும் நமக்கு சேஃப்டி முக்கியம். வீட்டு மேலே மரத்தை வளர்க்குறதுங்கிறது கண்டிப்பாக சேஃப் கிடையாது. நான் 2 குழந்தைங்கள வச்சுருக்கிறேன். பாப்பாவுக்கு 10 வயசாகுது, தம்பிக்கு ஒரு 6 வயசாகுது. 2 பேரும் சின்ன பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு எனக்கு இந்தமாரி மரம்லாம் வீட்டு மேலே வேணாம், பூச்சி போட்டு வீட்டுக்குள்ளே வந்து எங்கள் பசங்களை தான் பாதிக்குது, அதனால் எனக்கு வேணான்ட்டு தான் இப்போ நான் வெட்டிட்டு எல்லா குச்சியும் கொண்டுட்டு வந்து நம்ம வீட்டுக்கு சைடில் பாருங்கள்
ஆடு மாடுலாம் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக இங்கே கொண்டு வந்து அப்படியே அணை மாதிரி போட்டு வச்சுருக்கிறேன். இல்லை இப்போ நான் போட்டதுனால எல்லா ஆடும் பாருங்கள் அந்த தழையை சாப்பிட்றதுக்கு எல்லா ஆடும் வந்திருக்கு. இது ஈவினிங் டைம் அம்மாவை கொண்டு போயிட்டு வீட்டில் விட்டுட்டு அவங்க பால் கறந்து ஸ்டோரில் போடணும், எனக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு அம்மாவை கொண்டு போயிட்டு வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். நம்ம வீட்டுக்கு முன்னாடி விவசாயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்டை அடிக்கிறாங்க, நாற்று அடிக்கிறாங்க, நட போகிறாங்க. ஸோ ஏர் ஓட்டுற ப்ராசஸ் எல்லாமே நம்ம வீட்டுக்கு முன்னாடி நடக்குது. இப்போ வாசலை பாருங்கள், எல்லாத்தையும் கூட்டி வாரி கொண்டு போயிட்டு போட்டுட்டோம். அப்புறம் அம்மா தென்னை மட்டியெல்லாம் வெட்டி போட்டிருந்தாங்க, அதெல்லாம் எடுத்து அடுக்கி கட்டி வச்சுட்டா அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. தொடப்பம் சீவரத்துக்கு எனக்கு தொடப்பம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு அதெல்லாம் இப்போ பொறுக்கி வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஈவினிங் டைம் போல் ஆயிடுச்சு. ஆடு மாடுலாம் வீட்டுக்கு வர டைமு. எந்த அளவு இப்போ வெட்டி போட்டதுக்கப்புறம் நம்ம வீடு எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். சீட்டி மேலே கூட்டினதுக்கப்புறம் சுத்தமாக இருக்குது. இதை இப்படியே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறது நம்ம உயிருக்கும் ஆரோக்கியத்துக்கும் நல்லதுன்னு நான் வந்து முடிவெடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் சீட்டி மேலே எந்த செடியும் வளரவே விடக்கூடாது. போதும், பூச்சி பாம்பு எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்த வரைக்கும் போதும்ன்ட்டு இப்போ நான் வந்து அடுத்து என்ன ஒர்க் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நானும் தர்ஷனும் ஒரு கொடுவாவும் கழியும் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு சைடில் அம்மா வந்து சோப்பு தண்ணி கரைச்சி ஊற்றிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த பூச்சிலாம் செத்து இருக்கா உயிரோடு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அங்கே ஏதாச்சும் முள்ளுலாம் இருந்துச்சுன்னா வெட்டி போட்டுட்டு வந்துடலான்ட்டு இப்போ ஈவினிங் போல் நானும் தர்ஷனும் கிளம்பிட்டோம். நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஆடுலாம் வந்துட்டு இருந்தது. இப்போ இவங்கெல்லாம் வீட்டுக்கு போகிற டைமு நான் வெட்டி போட்டிருந்த தழையெல்லாம் இப்போ சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆடு தான், அதனால் வந்து ஓட்டிகிட்டு வீட்டுக்கு வந்து இப்போ போகிறாங்க. ஆடுலாம் பார்த்திங்கன்னா இருந்துச்சுன்னா நிறையா சாப்பிட்டுட்டே இருக்கும். இப்போ நம்ம வீட்டுக்கு சைடில் போகணுன்னா நம்ம வயல் வழியாக தான் போகணும். இப்போ இங்கேருந்து தான் நான் போவோம் பாருங்கள். நம்ம வீட்டுக்கு சைடில் ஃபுல்லாக வலை கட்டி வச்சுருக்கிறதுனால அங்கே வழி கிடையாது. நம்ம வயல் வழியாக தான் நம்ம வீட்டுக்கு சைடில் ஏதாச்சும் ஒர்க்குனால் நம்ம அங்கே போய் தான் பார்க்கணும். ஒரு முருங்கைக்கீரையை பறிக்கணும், முருங்கைக்காயை பறிக்கணுன்னாலும் இந்த வழியாக தான் போகணும். முருங்கைக்காய்க்கு முருங்கைக்கீரைக்கு ஆசைப்பட்டு முருங்கை மரத்தை வச்சு இப்போது சொனப்பூச்சியெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து நான் தான் அனுபவிச்சிட்ருக்கேன். சரின்ட்டு இந்த முள்ளெல்லாம் வெட்டி விட்றலான்னு இப்போ வந்திருந்தேன். அம்மா வந்து சோப்பு தண்ணியெல்லாம் ஊற்றிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த பூச்சி எல்லாமே செத்து போயிடுச்சு. நான் கூட மயக்கத்தில் தான் கிடக்குமோ, திரும்பியெல்லாம் பொழிச்சிக்கிட்டு திரும்ப எல்லாருமே வீட்டுக்குள்ளே வந்துருமோன்னு பயந்துக்கிட்டே வந்தேன். பரவாயில்ல, எல்லாமே செத்து தான் கிடக்கு. சரின்ட்டு இங்கே கிடக்கிற குச்சியெல்லாம் பொறுக்கி ஒரு ஓரமாக போட்டுட்டு இங்கே என்னென்ன முள் செடியெலாம் வளர்ந்துருக்கோ எல்லாத்தையும் வெட்டி விட்டுறலான்ட்டு இப்போ நானும் தர்ஷனும் வந்திருந்தோம். நம்ம வீட்டுக்கு பின்னாடி பாருங்கள் மாடுலாம் மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு போகுது. முருங்கைக்காயெல்லாம் நிறையா இப்போ பிஞ்சியாக இருக்குது. ஒரு சில காயெல்லாம் முத்தி போயிருக்கு, மேலே இருக்குது, அதெல்லாம் வாங்கியிருந்தால் தான் அறுக்கலாம். அப்புறம் சைடில் இருந்த மட்டையெல்லாம் வெட்டி போட்டிருந்தேன். எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக பாம்பு எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஓரளவு வெட்டி விட்டுட்டு சரி இதுக்கப்புறம் போதும் நம்ம வீட்டுக்கு போயிடலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ அங்கே எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். வீட்டு பக்கத்தில் என்னென்ன செடி மரம் வைக்கணும் வைக்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம செடி மரத்தெல்லாம் வளர்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் போட்டுருங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சடா பாய், see you.